RDX. இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து தற்பொழுது அந்த பொறுப்புகளுக்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திரு செங்கோட்டையன் அவருக்கு பதிலாக திரு செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அறிவிப்பையும் அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. முன்னதாகவே முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை, அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் சிலர் திண்டுக்கல் நோக்கி விரைவதாக நமக்கு முன்னமே தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. இதற்கு இடையில திரு செங்கோட்டையன் மீது நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கிறது. கட்சியின் பொறுப்புகளிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அடிப்படை தொண்டராக அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் அந்தந்த பொறுப்புகளுக்கான புதிய நிர்வாகிகளையும் அதிமுக தலைமை நியமித்திருக்கிறது. அது தொடர்பான தகவலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களுடைய இந்த நடவடிக்கை கட்சிக்கு நல்லதல்ல, கட்சி அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். முன்னாடி இருந்த அதிமுக தலைமையில் இருந்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த வகையில் நடந்து கொண்டால் அதிமுக அடுத்ததாக ஆட்சி பிடிக்கும். இது கட்சிக்கும் தலைமைக்குமான ஒரு அழிவு பாதைக்கு தான் இட்டு செல்லும் என்ற பார்வையை OP ரவீந்திரநாத் அவர்கள் முன்வைத்திருந்தார். தொடர்ந்து கட்சிக்கு எது நல்லதோ அதை கட்சியின் அடிமட்ட தொண்டனாக யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை கூறலாம். இது போன்ற ஒரு குரலை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையை கட்சி தலைமை மேற்கொள்ளக்கூடாது என்ற பார்வையையும் அவர் முன்வைத்திருந்தார். இதனையடுத்து தொடர்ந்து எழக்கூடிய கேள்வி செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்றதான் இடையில நமக்கு கூட தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள், அதிமுகவில் முன்னாள் பொறுப்புகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களோடு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆலோசிக்க இருப்பதாக கூறப்பட்டது. தொடர்ந்து இதே நடவடிக்கையில் இதே நிலைப்பாட்டில் திரு செங்கோட்டையன் அவர்கள் நீடித்தால் அவருடைய அடிப்படை தொண்டர் அப்படின்ற அந்த இடமும் கூட அங்கு இருக்காது, அதுவும் பறிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் பத்திரிகையாளர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் திரு எடப்பாடி அவர்களுடைய தரப்பிலிருந்து இதை அணுகுவதென்றால் ஒரு கட்சி தலைவராக கட்சிக்கு எதிராக ஒரு கெடு விதித்து ஒரு கோரிக்கை முன்வைக்கும் பொழுது கட்சி தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கையை தான் திரு எடப்பாடி அவர்கள் எடுத்திருப்பதாக அவர் தரப்பு பார்வையாகவும் சில பார்வைகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் திகதிர் குமரேசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த முக்கிய பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக புதிய நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். திரு எடப்பாடி அவர்களுடைய நடவடிக்கை ஒரு கட்சி தலைமையாக, அதிமுகவின் தலைமையாக இந்த நடவடிக்கை சரிதான், அந்த எதிர்குரலை ஒடுக்குவதையும் தாண்டி தன்னை நோக்கி ஒரு கெடு விதிக்கும் பொழுது ஒரு கட்சி தலைமை என்ன செய்யும், இந்த நடவடிக்கையை தானே மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுல உங்களுடைய பார்வை என்ன சார்? ஒரு கட்சியின் வருகிற போது அதற்குள்ள அந்த ஒழுங்கு விதிகள்லாம் இருக்கும். யார் யாரு என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறவங்க எவ்வாறு செயல்பட வேண்டும்ங்கிற விதிமுறைகள் கண்டிப்பா இருக்கும். அதிமுக இத்தனை ஆண்டுகள் அரசியல் இருக்கிற ஒரு இயக்கம், கட்சி, அவங்க அந்த விதிகளை வச்சிருப்பாங்க. யார் யாரு எப்படி அதை நேர்மையா பின்பற்றினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வேற கதை. ஆனா அப்படி ஒரு விதிகள் இருக்குங்கிற போது, அப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் வருகிற போது அதை மீறுகிறார்கள் என்றால் ஒரு தலைமை நடவடிக்கை எடுக்கிறதுல ஒன்றும் வியப்பு இல்லை. அந்த மீறுவதில் நியாயம் இருக்கிறதா இல்லையாங்கிறது அப்போ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி போக்குகள், தொண்டர்களுடைய மனநிலை, பொதுவான அரசியல் சூழல் எவ்வாறு உருவாகிறது, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதெல்லாம் வச்சுதான் நம்ம முடிவு செய்ய முடியும். உடனடியாக சொல்வதென்றால் இதுதான், ஒரு விதிகள் இருக்கிற போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க செய்திகள் கூட நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன அவருக்கு தலைமையோடு பேசுறதுக்கு, இது பற்றிய விவாதங்கள்லாம் எழுப்புறதுக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டாரா அல்லது பயன்படுத்தி கொண்டு ஒரு பொறுப்படுத்தவில்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் உள்கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா அடிப்படையில இப்ப வெளிப்படையாக நேற்று அவர் அறிவித்ததும் இன்றைக்கு இந்த நடவடிக்கைக்கு வந்திருக்காங்கன்றதும் தெரிகிறது. ஆனா எனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது. நேற்று கூட நண்பர்களோடு பேசிட்டு இருக்கும் போது அதை பகிர்ந்தேன். அதாவது இதன் பின்னணியில் நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அவர் ஏன்னா அதிமுக ஒரு வலுவான கட்சியாக இருந்தால்தான் பாஜக அதை பயன்படுத்திக் கொள்ள முடியுங்கிற நிலைமை இங்க இருக்கு. அதனால அப்போ இந்த விலகி போயிருக்கிறவங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா ஒரே அடியா வந்துட்டா இந்த வலிமை சேரும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அதற்கு செங்கோட்டையனே ஒரு திருப்பு சீட்டாக அவர் மூலமாக இந்த கருத்தை சொல்ல வைக்கிற முயற்சி கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டேன். கிட்டத்தட்ட அது உண்மைங்கிற மாதிரி அது அப்படித்தான்
அது அப்படி இருக்கக்கூடும் என்பதை காட்டுவது போல இந்த செய்தி வந்தோடனே நயினார் அவர்கள் அதை வரவேற்றதும் அவர் இந்த மாதிரி அதாவது அவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒரே கட்சியாகவும் ஒரே கட்சிக்குள்ள அணிந்திருக்கணும்னு அவர் சொன்னதை வரவேற்றதும் அதெல்லாம் நான் பார்க்கிற போது பின்னணியில் அவர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடை ஏற்படுத்திச்சு. இப்போ இந்த நடவடிக்கைக்கு வந்திருக்கிறாங்க. இது என்னன்னா இப்ப அடுத்து என்ன செய்ய போறாங்கன்ற கேள்வியில தான் இவங்களுடைய அரசியல் தெளிவுங்கிறது என்னன்னு தெரிய முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒண்ணு மீண்டும் இவரை பொறுப்புகள்ல இருந்து தான் நீக்கிருக்காங்களே தவிர அடிப்படை உறுப்பினருங்கிறதுல இருந்து நீக்கல. என்ன அவரு அதிமுக காரராக தான் இருக்கிறார். எனவே அதை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் அந்த ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் நேற்று, ஒருவேளை நான் சொல்றதை கேட்கலனாக்கா பிரிந்திருப்பவர்களை எல்லாம் திரட்டி அல்லது இந்த மாதிரி ஒத்த கருத்து உள்ளவர்களெல்லாம் திரட்டி அதிமுக வலுப்படுத்துவதற்கான மாதிரி வேற கட்சியை ஆரம்பிக்கிறவங்க வர வார்த்தையெல்லாம் சொல்லல. ஆனா அதிமுக வலுப்படுத்துவதற்கான முயற்சியை செய்வேன், அதன் மூலம் கிட்டத்தட்ட தலைமையை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வேங்கிற அர்த்தமா கூட அதுல இருக்கலாம். இந்த மாதிரியான நம்ம இப்பெல்லாம் ஊகமா தான் பேச வேண்டியிருக்கிறது. ஆனா அப்போ கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த பின்னணிகளை தான் இது அடுத்த மாதிரி அவங்க மூவ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை இதுல இருக்கலாம். அதே மாதிரி இபிஎஸ் ஒரே அடியா பாஜகவுடைய நிர்பந்தங்களுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும்ல. நிர்பந்தங்கள் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணுமாங்கிற அந்த கவலைகள் அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் பகிர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல இது ஒரு பிஜேபிக்கும் கூட ஒரு மெசேஜாக இவரு செங்கோட்டையின் மீது இந்த நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக பிஜேபிக்கும் கூட எடப்பாடியார் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாருங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு